இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நெக் பீஸ் வெல் மேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாகவே எப்படி இருந்துச்சுன்னா, செட்டாகவே தான் சேல் பண்ணியிருந்து. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. தனித்தனியாக இருந்ததை நான் அசெம்பிள் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரி, இதை எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான தனி ஜும்காவும் அவங்களே கொடுத்துருந்தாங்க. இப்போது ஆப்போசிட் சைட்டில் இருக்க மாதிரி அந்த டாலர்லேயே டைரக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது அந்த சைட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்றத நான் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். ஏன்னா கோக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், தேடுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் தனித்தனியாக அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறேன். இந்த டிசைனில் இருக்க மாதிரி தான் நம்ம இப்போ இதில் அசெம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு கியர் லாக், கேஜ் ஒயர் இம்பார்ட்டண்ட்டானது அது மட்டும்தான். ஸோ இதில் நான் ஃபஸ்ட் என்ன போட போகிறேன்னா, ஜம்ப்ரிங் தான் ஃபர்ஸ்ட் நான் போட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த ஷேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, மேங்கோ ஷேப்ஸ், அதை நான் ஃபஸ்ட்டு தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். அப்போ தான் நான் கோக்கும்போது தேடுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். முன்னாடி சொன்னது தான். இப்போ பிரித்தாச்சு. பிரித்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் ஜம்ப்ரிங் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஏன் ஜம்ப்ரிங் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த இடத்துல கட் பண்ணியிருந்தோன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கியர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜம்ப்ரிங் போடுற மாதிரி இருக்கும். பட் நான் கட் பண்ணலை, அதனால நான் ஸ்ட்ரைட்டாக ஜம்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் கியர்லாக் போட்டேன். அந்த ஜம்ப்ரிங்கை அந்த இடத்துல லாஸ்ட்டில் லாக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கான ஹெல்ப் மாதிரி ஏதாச்சும் கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னாலுமே நான் அதையுமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு மேங்கோ ஷேப் நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக இது நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணும்போது தனியாகவே ஆர்டர் பண்ணி காமிச்சிருந்துருப்பேன். பட் தனியாக வச்சதுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால நடுவில் நான் சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது சுகர் பீட்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஆன்டிக் கோல்டு அந்த மாதிரி கலரில் தான் வரும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலந்த மாதிரி வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி கலர் அந்த சுகர் பீட்ஸ் வாங்கினீங்கன்னா கொஞ்ச நாளே அது ஃபேடாக ஆரம்பிச்சிடும். இதுனா கொஞ்சம் ஃபேட் ஆகாது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கலர் நான் யூஸ் பண்ணுறேன். இது நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி போர்ட்டல் டு ஃபேஷன்ஸ். உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய்ட்டு அந்த ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைனாக 1 by 1 ஃபர்ஸ்ட் அந்த மேங்கோ ஷேப்பில் இருக்குல்ல அந்த டாலர், அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ், அதுக்கப்புறம் டாலர், அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே கோத்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போது டாலர் கோக்கணும். டாலர் கோத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் ரைட் ஹேண்ட் சைடில் வரும். டாலர் கோத்தாச்சு. இப்போது நம்ம திரும்பவும் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த மாதிரி டாலர் லைனாக ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் அசெம்பிள் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அசெம்பிள் பண்ணிக்கோங்க. எனக்கு சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணி அசெம்பிள் பண்ணுறது தான் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக கோத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் ஜம்ப்ரிங்காக உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல சொன்ன மாதிரி ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக அதே மாதிரியே கியர் லாக் ஃப்ரண்ட்டு ஒரு ஒயரும் சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது, எடுத்துகிட்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைடில் மட்டும் கியர் லாக் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அனதர் எண்டை உள்ளே லாக் பண்ண மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் லூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா, இது ஒரு சின்ன டிப் தான். ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எனக்கு அதுக்கப்புறமா அறுக்கலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு நான் மேலே இந்த நாட் தனியாகவே உங்களுக்கு செப்பரேட்டாக கிடைக்கும். ஸோ இது நான் தனியாக தான் வாங்கினேன். இதை வாங்கி 2 சைடில் இருக்க ஜம்ப்ரிங் கூடயும் நான் அதை அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்குறேன். மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.